إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எதை ஈடாக கொடுத்தாலும் அதற்கு பகரமாக ஒன்று கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சிறப்பு பெற்ற ஒரு நோன்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்வதற்காக பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். உண்மையிலேயே நோன்பு என்பது அவ்வளவு மகத்தான ஒரு அமல், அவ்வளவு கண்ணியமான ஒரு அமல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அந்த அளவிற்கு சிறப்புப்படுத்தி சொல்வதற்கான காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக பிடிக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு இபாதத் நோன்பு என்பது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸியாமு லி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோன்பு என்பது எனக்குரியது, வஅன அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த நோன்பு எதற்கும் ஈடு கொடுக்க முடியாதது. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் முர்னி பிஅமலி, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அந்த அமல் ஒரு மிகச் சிறந்த அமலாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நீ நோன்பு பிடி, நீ நோன்பு நோற்றுக்கொள் என்பதாக சொன்னார்கள். ஃபஇன்னஹு லா அத்ல லஹு, அதற்கு எதுவும் பகரம் கிடையாது, அதற்கு எதுவும் ஈடு கிடையாது என்பதாக சொன்னார்கள். திரும்பவும் கேட்டார்கள் மற்றொரு சந்தர்ப்பத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே முர்னி பிஅமலின், எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நீ நோன்பு நோற்றுக்கொள், ஏனென்றால் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, அதை போன்று எதுவும் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உயரிய ஒரு நோன்பை நோட்டவர்களாக ஒரு கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்பொழுது ரமலான் வரும் என்பதாக ரமலானை வரவேற்கக்கூடிய ஒரு ஜும்ஆவை பேசி, அதன் பின்னால் ரமலானில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில வழிகாட்டல்களை பேசி, இப்பொழுது ரமலான் நம்மை விட்டும் கடந்து செல்ல ஒரு சில நாட்கள் உள்ளது என்பதாக
அந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி கடந்தது என்பதாக தெரியாத அளவிற்கு ரமலான் மிக வேகமாக நம்மிடமிருந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையில் உள்ளது. எப்படி நமக்கு மிகவும் விருப்பமான ஒருவர் நம்முடைய வீட்டிற்கு நமக்கு எல்லா விதமான அருள்களையும் செய்யக்கூடிய ஒருவர் நம்முடைய வீட்டில் சில காலங்கள் இருந்துவிட்டு பின்னர் அவர் சென்று விட்டார் என்று சொன்னால் அதற்காக நாம் எவ்வளவு வருத்தப்படுவோமோ அதே போன்றான ஒரு வருத்தம், அதே போன்றான ஒரு எண்ணம் ஒரு உண்மையான முக்மீனுடைய உள்ளத்தில் இந்த நோன்புடைய காலத்தில் இருக்கும். அது நோன்பு நம்மை விட்டு செல்லக்கூடிய காரணத்தினால் அப்படிப்பட்ட உன்னதமான நோன்பை நோற்று இரவுடைய தொழுகைகளில் இபாதத்துகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மிகவும் கட்டுப்பட்டவர்களாக இரவிலே நின்று வணங்கி யாரெல்லாம் தர்மம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னிடம் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு பல வகைகளில் உணவாக, நோன்பு திறப்பதற்காக, நோன்பு வைப்பதற்காக, இன்னும் காசாக, பணமாக எத்தனையோ தர்மங்களை நாம் செய்திருக்கின்றோம். எல்லாம் எதற்காக? ரமலானில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக அந்தஸ்து பெற்றவைகள் என்பதற்காக நாம் செய்து வந்தோம். ஆனால் உண்மையிலேயே ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி, ஒரு உண்மையான ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? நான் இவ்வளவு அமல்களை செய்தேன் என்பதாக அல்ல, நான் இவ்வளவு நேரம் நின்று தொழுதேன் என்பதாக அல்ல, நான் இவ்வளவு தர்மங்கள் கொடுத்தேன் என்பதாக அல்ல, நான் யார் யாருக்காக கொடுத்தேன் என்பதாக இருக்கக்கூடாது. மாறாக என்னுடைய அமல்களுடைய எண்ணம், உண்மையான முஃமினுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னிடம் இருந்து என்னுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு அமலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய ஒரு புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலும் அந்த கவாயிதை, அந்த பைத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பைத்துல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய அந்த அஸ்திவாரத்தை எழுப்பிய பொழுது, அந்த அஸ்திவாரத்தை எழுப்பிய பொழுது எழுப்புவதற்கு யார் கட்டளையிட்டார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபர்கள். அந்த மக்கள் அந்த கவாயிதை எழுப்பியதற்கு பின்னால், அந்த கட்டுமானத்தை நிர்ணயித்து அதை உருவாக்கியதற்கு பின்னால் அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா அல்லாஹ்வே எங்களிடம் இருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக சொன்னார்கள். உண்மையிலேயே ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரிந்துதான் இவர்கள் செய்தால் அந்த அமலை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக அறிந்த பொழுதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கட்டளையிட்டு அந்த கட்டளையை புரிந்து அவர்கள் செய்த பொழுதிலும் கூட அவர்களுடைய எண்ணம் உண்மையிலேயே அல்லாஹ் என்னிடம் இருந்து இந்த உயரிய அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானவர்கள் அமல்கள் செய்கின்றோம். அந்த அமல்களுடைய விஷயத்தில் நான் இவ்வளவு செய்துள்ளேன், அவ்வளவு செய்துள்ளேன், அத்துணை தொழுதுள்ளேன், இத்தனை தான தர்மங்கள் செய்துள்ளேன் என்பதாக சொல்லி அதை குறிப்பிட்டு அதை சொல்லி காண்பிக்கக்கூடிய நிலைமை, அதை மக்களுக்கு கூறு போடக்கூடிய நிலைமை. அதன் காரணமாக நாம் நினைப்போம் இதில் என்ன உள்ளது என்பதாக. ஆனால் இது உள்ளத்திலே அமல்களை அவர்களிடத்திலே சொல்லி காண்பித்து ஒரு சிறிய முகத்துதியை தேடக்கூடிய ஒரு எண்ணமாக இருந்தால் அந்த அமல்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும். எதற்காகவும் நாளை மறுமையில் அது பிரயோஜனம் இல்லாத அமல்களாக சென்றுவிடும். ஆனால் உண்மையான முஃமின் எப்படி எதிர்பார்க்க வேண்டும்? என்னுடைய அமல்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமல்களாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொண்ட அமல்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டானா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது போன்று என்னுடைய அமல்கள் இருந்ததா, அது ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலங்களிலும் என்பதாக ஒரு முஃமின் தன்னைத்தானே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிந்தித்து பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் நபித்தோழர்களுடைய வரலாறு, அவர்கள் இந்த அமல்களுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், உண்மையிலேயே அவர்கள் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் உயரிய ஈமான் உடையவர்கள், தக்வாவின் உச்சகட்டம் உடையவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்திற்குரியவர்கள், சொர்க்கத்திற்கெல்லாம் நன்மாராயம் கூறப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் எதுவுமே இல்லை என்பதை கொண்டு நடந்து கொண்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில்
தன்னுடைய மகனுடைய தலையில், அதாவது மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தலையை நகர்த்தி நகர்த்தி கீழே வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். மகன் தூக்கி மேலே வைத்துக் கொண்டே இருக்கின்றார். தந்தை ஏதோ புலம்பிக் கொண்டிருப்பதை காண்கின்றார். என்ன புலம்புகின்றார் என்று பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும், நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டாவிட்டால். உண்மையிலேயே அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் மிகப்பெரிய சிறப்புகள், பட்டியலிட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அந்தஸ்து உள்ள சிறப்புகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உமருடைய வாயால் தான் பேசுவதாக சொன்ன சிறப்புகள், ஷைத்தான் மிரண்டோடுவதாக சொன்ன சிறப்புகள், எத்தனையோ சிறப்புகள் தன்னை பற்றி கூறப்பட்டிருந்த பொழுதிலும் கூட உமர் கொல்லப்படுவார், உமர் ஷஹீதாக்கப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டிருந்த பொழுதிலும் கூட அவர்களுடைய எண்ணம், என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா, அந்த எண்ணம் இருந்திருந்தா அவர் நிம்மதியாக மரணித்திருப்பார். ஆனால் அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது? எனக்கும் என்னுடைய தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும், கேடு உண்டாகிவிடும், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டாவிட்டார். அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள். அவருடைய எண்ணங்கள் உயரிய எண்ணம் உடையவர்களாக அவர்களுடைய எண்ணங்கள் இருந்தது. அதே உமர் இப்னு கத்தாபுடைய மகன் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகனோடு நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு வழியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிஸ்கீன், ஒரு பாவப்பட்ட ஒரு மனிதர் வந்து அவரிடத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்ட பொழுது தன்னிடம் இருந்த ஒரு தீனாரை கொடுத்தார்கள். இருந்தது ஒரு தீனார், கொடுத்தது ஒரு தீனார். கொடுத்த பொழுது மகன் சொன்னார், அல்லாஹும்ம, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தகப்பல் மின்க, உங்களிடம் இருந்து இதை ஏற்றுக்கொள்வானாக என்று சொன்ன மாத்திரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தந்தையுடைய மகன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அழ ஆரம்பித்தார்கள், அழுதார்கள். மகன் கேட்டார்கள், எதற்காக அழுகின்றீர்கள் தந்தையே, எதற்காக அழுகின்றீர்கள்? அல்லாஹ் உங்களிடம் இருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகத்தானே சொன்னேன், எதற்காக அழ வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடம் இருந்து, அதாவது சொல்லி காண்பிக்கின்றார்கள், லவ் அலிம்து அன் அல்லாஹ் தகப்பல மின்னி சஜதத்தன் வாஹிதா அவ் ஸதகத்தன் திர்ஹமன், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடம் இருந்து ஒரு தொழுகையை, நான் செய்த ஒரே ஒரு தீனார் தர்மத்தை ஏற்றுக்கொண்டான் என்று நான் அறிந்தால் நான் மரணிப்பதை விரும்பி இருப்பேன். எனக்கு அந்த நேரமே மரணம் வந்தாலும் நான் அந்த மரணத்தை விரும்பி இருப்பேன். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னமா யதகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களிடம் இருந்து தான் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், கபூல் செய்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அந்த இறையச்சத்தின் உச்சத்தில் இருந்த போதிலும் கூட அவர்களுடைய உயரிய எண்ணம் எதுவாக இருந்தது? என்னுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு விடுவான் என்கின்ற ஒரு குருட்டு மனப்பான்மை இருக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு விடுவானா என்கின்ற ஆதரவிலே இருந்தார்கள். எதற்காக அப்படி? ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள், அவர்கள் என்றால் நாம் செய்வது போன்றான தவறுகளை நினைத்து விடக்கூடாது. அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடத்திலும் தவறுகள் ஏற்படலாம். அப்படி ஏதேனும் சிறிய தவறுகள் அவர்களிடத்தில் ஏற்பட்டதை நினைத்து தன்னுடைய அமல்கள் எல்லாம் பால்படுத்தப்பட்டு விடுமோ, பால்படுத்தப்பட்டிருக்குமோ என்பதாக நினைத்து பயந்தார்கள். நாம் அறிந்த செய்தி, நாளை மறுமையில், அதாவது திஹாமா மலைத்தொடர்கள் அளவிற்கு அமல்களோடு அடியார்கள் வருவார்கள் சில மனிதர்கள். ஆனால் அவர்கள் வந்து சொர்க்கம் செல்வதற்கான சில எட்டுகள் இருந்த பொழுதிலும் கூட மிகப்பெரிய அமல்கள், மிகப்பெரிய அந்தஸ்திற்கு அமல்கள், தொழுதவர்கள், இரவிலே கண்ணீர் வடித்தவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக தான தர்மம் செய்தவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள். இவர்கள் எல்லாம் சில மனிதர்கள் வருவார்கள். ஆனால் சொர்க்கம் செல்வதற்கான சில எட்டுகள், சில நிமிடங்கள் இருந்த பொழுதிலும் கூட தூரத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கும், யா அல்லாஹ் அந்த மனிதனை விட்டு விடாதே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பார், என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்ல ஆரம்பிப்பார், உலகிலே வாழும் பொழுது இந்த மனிதர் என்னை பற்றி புறம் பேசினார், எனக்கு எதிராக அதாவது இரத்தத்தை ஓட்டினார், எனக்கு அதாவது என்னுடைய பொருளாதாரத்தை அபகரித்தார் என்பதாக சொல்லி பட்டியலிட்டு சொல்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானிடத்திலே கேட்பான், உனக்கு என்ன வேண்டும் என்னிடம் இருந்து? அவன் செய்த நற்கர்மங்களை எனக்கு கொடுத்து விடையா அல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழுது கண்ணீர் வடித்து இஹ்லாஸாக தொழுத இபாதத்துகள், அல்லாஹ்விற்காக செய்த தர்மங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தில் கூறு போடுவான்,
பங்கு போடப்படும். யாருக்கு? அநீதம் இழைக்கப்பட்ட மனிதனுக்கு. நாம் நினைக்கின்றோம் நாம் நிறைய அமல்கள் செய்கின்றோம், நாம் நிறைய விவாதத்துகள் செய்கின்றோம், எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் காரணமாக நாம் சொர்க்கம் செல்வோம். அமல்களை தாண்டி ஒன்று உள்ளது. அல்லாஹ் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரிலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலை. அந்த மனிதர் அவ்வளவு அமல்கள் செய்த பொழுதிலும் கூட அவர்களிடம் இருந்த அந்த நன்மைகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். நாம் நினைப்பது போன்றான விஷயங்கள் அல்ல. அவர்கள் திகாமா மலை அளவிற்கு கொண்டு வந்த நன்மைகள் எல்லா அமல்களுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள் அல்ல. மாறாக அவர் தன்னுடைய உலக வாழ்க்கையில் மிகவும் பிரசித்தி பெற்று செய்த அமல்களாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்ட அமல்கள் தான் அந்த இடத்திலே முன்னிலை வகுக்கும். அப்படிப்பட்ட அவர் கண்ணீர் வடித்த கண்ணீர்கள், அவர் தொழுத அவகால தொழுகைகள், அவர் பிடித்த ரமலானுடைய நோன்பாக இருக்கிறவன் பார்த்த சகோதரர் எல்லாம் அந்த இடத்தில் கூறு போடப்படும். இன்னும் அவர் செய்த அநியாயங்கள் பாக்கி இருந்தது என்றால் அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் கேட்பான், அவனிடம் அமல்கள் தீர்ந்து விட்டது, அமல்கள் இல்லை என்று சொன்ன பொழுது அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், அவனிடத்தில் அமல்கள் இல்லாவிட்டாலும் என்னிடம் பாவங்கள் உள்ளது, என்னுடைய பாவங்களை அவனுக்கு கொடுத்து அந்த பாவங்களையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து சொர்க்கம் செல்வதற்கான சில வெட்டுகள் இருந்த ஒரு மனிதன் நரகத்திற்கு அழைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் அவரிடத்தில் இருந்த ஒரு கூட்டு மனப்பான்மை. எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் அவரிடத்தில் அதை கபூல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கபூல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை. தன்னுடைய அமல்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையும் அவரிடத்தில் இல்லாதனால் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அதோடு சேர்த்து தவறுகளிலும் அதிகமாக ஈடுபட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களையும் அதிகமாக செய்து வந்தார். அதன் காரணமாக அவருக்கு அப்படிப்பட்ட நிலைமை என்பதாக நாம் பார்க்கின்றோம். இதே போன்று ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இந்த உண்மையான முஃமின்களுடைய எதிர்பார்ப்பு கொடுத்தால் இபாதத்துகளில் ஈடுபட்டால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றார், வல்லதீன யுத்தூன மா அத்தவ் வ குலூபுஹும் வஜிலா, அவர்கள் கொடுத்து தங்களிடத்தில் இருக்கக்கூடியவற்றை கொடுத்து அதாவது அவர்களுடைய உள்ளங்கள் பயந்தும் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதாக சொல்கின்றார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப அவர்கள் கொடுப்பதனால் அவர்கள் பயப்படுகின்றார்கள். அப்படி பயந்து கொடுக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் மது அருந்தக்கூடியவர்களா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாவத்தையும் செய்துவிட்டு அதோடு சேர்த்து தர்மம் செய்கிறாங்க. அதனால் அதாவது மது அருந்திக் கொண்டு தர்மம் செய்யக்கூடியவர்களா அல்லது திருடிக் கொண்டு தர்மம் செய்யக்கூடியவர்களா? அதன் காரணமாக அவர்கள் பயப்படுகின்றார்களா? ஒரு பயத்தோடு தர்மம் செய்யக்கூடியவர்களா என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யா பின்த சித்தீக், சித்தியக்குடைய மகளே, இல்லை, வலாகின்னஹும் அல்லதீன, என்றாலும் அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யஸூமூன, அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள், வயஸல்லூன, அவர்கள் தொழுவார்கள், வயதஸத்தகூன, அவர்கள் அதாவது தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள். ரமலானை எடுத்து பாருங்கள், நாம் செய்த தொழுகைகள், நாம் செய்த நோன்பு, நாம் செய்த அதாவது தர்மங்கள் எல்லாம் வந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட மனிதர்கள். ஆனால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அதாவது அல்லாஹ் அவர்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்பதாக நினைத்து பயப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பாருங்க. அவங்க திருடிட்டு விவாதத்தில் செய்கிறவங்க இல்ல, திருடிட்டு தான தர்மங்கள் வழங்குறவங்க அல்ல, மது அருந்திக் கொண்டு மிகப்பெரிய பாவங்கள் செய்து கொண்டு தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய மக்கள் அல்ல, மாறாக தொழுது கொண்டும் இபாதத்துகளில் இருந்து கொண்டும் அவர்களுக்கு முடியுமான வரைக்கும் தர்மங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பயப்படுவார்கள்? என்னிடம் இருந்து அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோனோ என்பதாக நினைத்து பயப்படுவார்கள். இதுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலாயிக்கல் லதீன யுஸாரிஊன ஃபில் கைராத், இவர்கள் தான் நன்மையில் விரையக்கூடியவர்கள், நன்மையான விஷயங்களில் விரையக்கூடியவர்கள். உண்மையிலேயே அமைதியாக இருப்பார்கள். இபாதத்துகளை வைத்து பெருமை அளிப்பதோ, இபாதத்துகளை வைத்து உயர்வாக காட்டிக் கொள்வதோ, இபாதத்துகளை மற்றவர்களிடம் சொல்லி முகஸ்துதியை தேடிக்கொள்வதாக இருக்க மாட்டார்கள். கபூலிலே இருக்கும் அவருடைய எண்ணம், என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, என்னுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதா என்கின்ற உயர்ந்த சிந்தனையில் இருக்கும். அதே போன்று அபூ தர்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர்,
அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆகான ஒரு வாசகம் எப்படி? லைன் அஸ்தைகனத் அன் அல்லாஹ் கத் தகப்பல மின்னி ஸலாத்தன் வாஹிதா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னிடம் இருந்து ஒரே ஒரு தொழுகையை ஏற்றுக்கொண்டார் என்பதாக எனக்கு உறுதியாக தெரிவது என்பது, ஒரே ஒரு தொழுகை அல்லாஹ் என்னிடம் இருந்து ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதாக எனக்கு உறுதியாக தெரிவது என்பது அஹப்பு இலைய மினத் துன்யா வ மா ஃபீஹா. எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவை அனைத்தும் கிடைப்பதை விட அதுதான் மிகச் சிறந்தது என்பதாக சொல்கின்றார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னல்லாஹ தஆலா இன்னமா யதகப்பலு அல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் இறையற்ற உடையவர்களிடம் இருந்து தான் அங்கீகரிக்கின்றான் என்பதாக நபித்தோர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது பாருங்கள். அவ்வளவு உச்சகட்டமான, அவ்வளவு ஒரு மிகப்பெரிய தரஜாவில் இருந்த பொழுதிலும் கூட அவர்களுடைய எண்ணம் முற்று முடிதாக நாம் அவ்வளவு செய்தோம் என்பதில் அல்ல, மாறாக நான் எப்படி செய்தேன், முழுமையாக சரியாக செய்த பொழுதிலும் கூட என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்குமா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கின்ற ஒரு ஆதரவிலே, ஒரு எண்ணத்திலே அவர்களுடைய உயரிய சிந்தனைகள் இருந்தது அன்பார்ந்தவர்களே. அதனால தான் நாம நம்முடைய அமல்கள் எவ்வளவு செய்தோம் என்பதை தவிர்த்து விட்டு செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும், அதிகமாக இபாதத்தில் ஈடுபட வேண்டும். ஆனால் உயரிய எண்ணம், நான் ஏதேனும் பிழை விட்டுள்ளேனா, என்னுடைய அமல்கள் அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான 2 முக்கியமான காரணங்கள் உண்டு. அந்த 2 காரணங்களை விட்டு வழி தவறியதாக மார்க்கத்தை சொல்லி காண்பித்த அந்த 2 முக்கியமான பிரதானமான சுருத்துகளில் நிபந்தனைகளில் இருந்தும் வெளியேறியதாக உள்ளதா? முதலாவது நிபந்தனை அல்லாஹ்விற்காக செய்வது, அல்லாஹ்விற்காக மட்டுமே அந்த அமலை அமைத்துக் கொள்வது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லதீன, எப்படி அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள், خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், அதாவது அந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தியது எதற்காக தெரியுமா? அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அவர்களின் அமல்களில் யார் அழகானவர்கள் என்பதாக பார்ப்பதற்காக. அல்லாஹ் இந்த இடத்தில் அக்ஸர் சொல்லல, அக்ஸர் அப்படின்னு உள்ள வார்த்தைக்கு மிக அதிகம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த இடத்தில் ஐயுக்கும் அக்ஸரு அமலான்னு சொல்லல, ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, சிறந்த அமல், மிகச் சிறந்த அமல் என்பவர் யார் செய்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் நாம் படைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றானே. இந்த இடத்தில் அஹ்ஸனு அமல் என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? சரியான அழகான அமல் என்பதனுடைய பொருள் என்பதை ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அஹ்லஸுஹு வ அஸூபுஹு, அவருடைய அமல் சரியானதாகவும் இருக்கும், இஹ்லாஸ் உடையதாகவும் இருக்கும். அப்ப அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது, யா அபா அலி, அதாவது அலியுடைய தந்தையே, எப்படி மா அஹ்லஸுஹு வ மா அஸூபுஹு, அதாவது எப்படி இஹ்லாஸ் அப்படின்னா என்ன, அஸூப் சரியாக இருக்கும் அப்படின்னா, அந்த அமல் சரியாக இருக்கும் அப்படின்னா என்ன என்று கேட்கும் பொழுது ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அமல இதா கான காலிஸன் வ லம் யகுன் லஹு ஸவாபன், யாருடைய அமல் இஹ்லாஸானதாக இருந்து முழுக்க அவருடைய அமல்கள் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எண்ணி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக மட்டுமே இருந்தாலும் கூட வலம் யகுன் லஹு ஸவாபா, அந்த அமல் சரியானதாக இல்லை என்றால், சரியானதாக இல்லை என்பதற்கு அவர்கள் இரண்டாக கடைசியில் சொல்வார்கள், சரியானதாக இல்லை என்றால் இஹ்லாஸ் இருக்கு ஆனா அமல் சரியாக இல்லை, அது எப்படி என்பதாக நாம் பார்க்கலாம். வலம் யுக்பல், அவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அமல் சவாலானதாக இருக்கின்றது, சரியானதாக இருக்கின்றது, ஆனால் வலம் யகுன் லஹு காலிஸா, அவரிடத்திலே இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் 2 ஷரத்து தான், 2ம் இருக்க வேண்டும். 2இல் 1 இல்லாவிட்டாலும் அமல்கள் கபூல் செய்யப்பட மாட்டாது சொல்கின்றார்கள். லா யுக்பல், அதுவும் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹத்தா யகூன காலிஸன் ஸவாபன், யாருடைய அமல் காலிஸானதாகவும் சவாபானதாகவும் இருக்குமோ. சவாப் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில் இருக்கும். யார் யாரோ செய்கின்றார்கள், என்னுடைய தாத்தன் பாட்டன் கூட்டல் செய்கின்றான், எங்களுக்கு அவர்கள் தான் காட்டி தந்தார்கள் என்பதாக அல்ல, காட்டி தந்தது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சொல்லப்பட்டால் உடனடியாக நான் கட்டுப்படுவேன். அந்த இடத்தில் தான் இஹ்லாஸ் உள்ளது. வெறுமனே இஹ்லாஸ் என்பதாக சொல்லி எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் கூட அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை முதாபஅத்து ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த வழிமுறை இல்லை என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது.
ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அமலாக இருந்து இஹ்லாஸ் இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சும்மா பிறகு சொன்னார்கள், அல் ஹாலிசு இதா கான அல்லாஹ் அஸ்ஸ வஜல், இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்விற்கு திருமுகத்தை நாடி அல்லாஹ்விற்காக செய்யப்படுவதுதான் இஹ்லாஸ் என்பது. வஸ்ஸவாபு, நேரான அமல் செய்வது என்பது இதா கான அல் சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவின் மீது அது நிறுவப்படுவது என்பதாக இமாம் உமைர் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பித்து நாம் பார்க்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகின்றன? ஒரு விஷயத்தை நாம் செய்வதை உண்மையிலேயே செய்வதற்கு முன்பதாக நாம் அதை சரி செய்ய வேண்டும். அது நாம் பிடிக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய தொழுகைகளாக இருக்கலாம், நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த வழிமுறையில் அது வழிகாட்டலில் உள்ளதா? ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கலாம், சமுதாயத்தில் நாம் நேற்றைய தினம் பார்த்திருப்போம், 27ஆம் இரவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்குமே 27ஆம் இரவை குறிப்பிட்டு லைலத்துல் கத்ர் என்பதாக சொல்லவில்லை. ஆனால் சில நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிகாட்டலின் அடிப்படையில் சில விஷயங்களை 27ஆம் இரவில் தான் லைலத்துல் கத்ராக இருக்கும் என்பதாக சில நபித்தோழர்கள் சொல்லியுள்ளார்கள். ஆனால் அது விஷயம் அல்ல. 27இல் லைலத்துல் கத்ர் இருக்கும், 25இல் இருக்கும், 23இல் 21இல் இருக்கும் என்பது நம்பிக்கை வைப்பதில் தவறல்ல. மாறாக அதில் செய்யக்கூடிய இபாதத்துகள் அன்று மட்டுமே என்றைக்கும் இல்லாமல் இபாதத்துகளில் ஈடுபடுவது என்பதாக சொல்லி ஒரு குருட்டுத்தனமான பல இபாதத்துகள், அந்த நாளில் மட்டுமே கண்ணீர் ஒழிப்பது, அந்த நாளில் மட்டுமே தொழுகையில் ஈடுபடுவது, அதற்கு பின்னால் ஏன் அதான் அல்லாஹ் சொல்லிவிட்டானே 1000 மாதங்களை விட சிறப்பு, முடியுமான வரைக்கும் அழுதுவோம், முடியுமான வரைக்கும் அழுது கண்ணீர் விட்டுலாம், இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்த லைலத்துல் கத்ர் 27க்கு பார்த்திருக்கலாம் என்பதாக பலருடைய எண்ணங்கள் குருட்டு மனப்பான்மையில் உள்ளது. அதன் காரணமாக சொன்னேன், எவ்வளவோ அமல்கள் செய்த பொழுதிலும் கூட நபித்தோழர்களுடைய உயரிய எண்ணம் கபூலிலே இருந்தது. நாம செஞ்சுட்டோம், இனி அல்லாஹ் நம்மளுக்கு மன்னிச்சிருவான், பாதுகாத்துருவான் என்கின்ற எண்ணத்தில் ஒரு காலமும் ஒருவருடைய எண்ணமும் இருந்ததில்லை. ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டி தந்த இந்த மாற்றத்தை இஹ்லாஸாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்ட முறையில் அந்த அமல்களை செய்து பின்னர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா அடிப்படையில் அந்த அமல்களிலே ஈடுபட்டு கபூல் செய்ய வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடமிருந்து. ஒரு முஃமின் இவ்வளவு காலங்கள் பிடித்த நோன்பு, இவ்வளவு காலங்கள் அவர் தொழுத தொழுகைகள் ரமலானுடைய காலத்தில் எதற்காக? அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரிடத்திலே ரமலான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும். எதன் காரணமாக சொல்லணும்? என்ன அவ்வளவு வழிகள். நாம் செய்யக்கூடிய தொழுகையின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும், நாம் பிடிக்கக்கூடிய நோன்பின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும், நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் அவருடைய எண்ணம் இந்த 3 மிக பிரதானமான பெரிய அமல்களை செய்த பொழுதிலும் கூட ஒரு சின்ன முகஸ்துதி இருந்து விட்டால் அமல்கள் பாத்திராகிவிடும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் அது செல்லா காசாக எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாதகமான நிலையில் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அல்லாஹ்விற்காக இஹ்லாஸ் முறையில் அமல் செய்து அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி அமல்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அதை கபூல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களை மாற்றி அருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்ஆவுடைய முதன்மையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சில காரணங்களையும் நிபந்தனைகளையும் எப்படி ஒரு முஃமினுடைய உயரிய எண்ணம் அமலுடைய விஷயத்தில் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லியும் ஒரு சிறிய வழிகாட்டல்களை நாம் தெரிவிக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானில் நம்ம எல்லோருக்குமே தெரியும், அமல்கள் மிகவும் பிரதானமான அமல்கள் சில அமல்கள். ஒன்று இரவு தொழுகை, இன்னொன்று நோன்பு, இன்னொன்று தான தர்மங்கள். இது பிரதானமான அமல்கள். இதை தாண்டிய அமல்களும் உண்டு, இருந்தாலும் இது மிக பிரதானமான அமல்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் எல்லோருமே செய்வார்கள். ஏன்னா சிலருக்கு திருமறை குர்ஆன் ஓத தெரியாம இருக்கும், ஏன்னா அவர்களால அதுக்கு
டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, முடியலன்னு சொல்லுவாங்க, நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் ஓத வேண்டும், வாசிக்க வேண்டும். அது இரண்டாவது அம்சம். ஆனால் எல்லோருமே செய்யக்கூடிய விவாதங்கள் அப்படின்னு பார்த்தா தொழுகை, நோன்பு, அதே மாதிரி தான தர்மம். சில சந்தர்ப்பங்களில் நம்மிடம் பொருளாதாரம் அதிகமாக இருக்கும். ஆனால் பொருளாதாரம் அதிகமாக இருந்த பொழுதிலும் கூட சில சந்தர்ப்பங்களில் நாம் அந்த பொருளாதாரத்தை விட்டு செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பதாக, நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக, உங்களுடைய படுக்கை, நீங்க மரண படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் தான தர்மம் செய்து விடுங்கள். ஏனென்றால் அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்கள் சொல்வதற்கு முன்பதாக அது இந்த நபர்களுக்கு என்பதாக பங்கு போடப்பட்டுவிடும். ஒருத்தர் சக்கராத்துடைய நிலைமைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிலருடைய எண்ணங்கள்லாம் எப்படி போயிடும்னா, தந்தையுடைய இந்த சொத்து அவருக்கு, இந்த சொத்து இவருக்கு, இந்த சொத்து எனக்கு, அப்படின்னு உள்ள மாதிரி பங்குகள் போயிடும் சிலருடைய எண்ணங்கள். அதை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அதற்கு முன்பதாக நீ தர்மம் செய்து கொள். ரமலான் ஒரு மிக அருமையான ஒரு வாய்ப்பு. நம்மிடம் இருக்கக்கூடிய தர்மங்கள் அதிகப்படுத்தக்கூடிய மாதம், அதிகமாக செய்யக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய தூதரை அதன் காரணமாகத்தான் நபித்தோழர்கள் வர்ணித்து சொன்னார்கள். சாதாரண வர்ணனை அல்ல, மாறாக சொல்லப்படக்கூடிய வர்ணனைக்கு முற்றுமுழுதாக தகுதியுள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதாவது வீசக்கூடிய காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தர்மம், கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தர்மம், இருக்கக்கூடியதெல்லாம் தர்மம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய தர்மம் இருக்கும் என்பதாக நாம் அந்த செய்திகளின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சில நாட்கள் தான் நமக்கு இன்னும் ரமலான் உள்ளது. ஆனால் தர்மத்திற்கான வாசல் இன்னும் திறந்துள்ளது. நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துள்ளான். உண்மையிலேயே முஃமினுடைய மிகச்சிறந்த பண்புகள் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் சந்தோஷமான நிலையிலும் தர்மம் செய்வார்கள், கஷ்டமான, அவர்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையிலும் கூட அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். இதுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய தர்மமாக இருக்கும். தன்னால் முடியுமானவற்றை, தன்னால் எந்த அளவிற்கு வேணுமோ அந்த அளவிற்கான தர்மத்தை முஃமின்கள் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் காயல்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல்பட்டினம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு ஹிஃப்ஸ் மதரசா. ஒரு போதிய ஒரு அதாவது செலவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொருளாதாரம் இல்லாத நிலையில் இந்த வாரம் அவர்கள் நம்மிடம் பொருளாதாரம் வசூலிப்பதற்காக சொல்லியுள்ளார்கள். உண்மையிலேயே குர்ஆனுடைய மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துடையது. நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு மனிதருக்கு அந்த ஹிஃப்ஸ் மதரசாவில் படித்து நல்ல முறையில் ஓதி வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், கற்றுக் கொடுப்பார்கள், முடியுமான வரைக்கும் ஓதுவார்கள், அதை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மதரசா அந்த மதரசாவிற்காக வசூல் செய்யப்படுகின்றது. கிட்டத்தட்ட அந்த மதரசாவிற்கு பல லட்சங்கள் அதாவது செலவாகின்றது ஒரு வருடத்திற்கு. ஆகையினால் இந்த வாரம் அந்த மக்களுக்காக பொருளாதாரம் திரட்டப்படுகின்றது. உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ரமலான் முடிவதற்கு முன்பதாக எவ்வளவு கொடுக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகவே ஒரு அமலுக்கு 1 7 70 700 என்பதாக அமல்கள் மிக பிரம்மாண்டமானதாக வழங்கப்படுகின்றது. நம்முடைய அமல் அல்லாஹ்விற்காக இஹ்லாஸான முறையிலே இருந்து, நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையிலும் இருந்து கபூலை எதிர்பார்த்தவர்களாக கொடுத்தால் நோன்புடைய காலத்தில் கொடுக்கக்கூடிய அமல்களுக்கு அவ்வளவு பெரிய கூலி உண்டு. ஆகையினால் அந்த மக்களுக்காக நம்முடைய பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை கொடுத்து அந்த மக்கள் ஹாஃபிஸ்களாக உருவாக்குவதற்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்துள்ளோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நமக்கு வாய்ப்பளிப்பானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمسلمين في فلسطين، اللهم اغفر للمسلمين في فلسطين، اللهم انصر المسلمين في فلسطين، اللهم احفظ أطفالهم ونساءهم وأولادهم. اللهم اعز الإسلام والمسلمين
وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.